என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. இதைதாம்மா ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்க. என்ன? எப்பா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? உன் மேல என்னைக்குமே எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அப்பா ஃபுல்லும் நம்புவேன். என்ன விஷயமா சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லி தானே ஆகணும். எப்பா ம். எப்பா உங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் பண்ணா என்னைய நீங்க வெறுத்துருவீங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. எனக்குன்னு உன்னைய விட்டா யார் இருக்கா சொல்லு. உன்னைய வெறுத்துட்டோம் அப்பா எங்க போவேன்? நான் உயிர் வாழ்றதே உனக்காக தானம்மா. இப்போ உன் மனசுல ஒன்று இருக்கு, அதை சுற்றி வலிக்காம எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, சரியா? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அதை சொல்ல போற. நான் கோவப்படுறனோ திட்டுறனோ அடிக்கிறனோ அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நீ என்னன்னு சொல்லிடு. எப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. எப்பா உன்னை அம்மா இல்லாத பிள்ளைன்னு செல்ல கொடுத்து வளர்த்ததுக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்க? இதுக்கு தான் காலேஜுக்கு படிக்கலாம் உன்னை அனுப்புனேனா? அப்பாண்டு ஒருத்தர் நம்மளுக்காக தான் இருக்கானே. எல்லாம் நம்ம இஷ்டப்படி பண்ண வச்சாங்களே. இந்த கல்யாணம் நம்ம அப்பா இஷ்டப்படி நடக்கட்டும். அப்பாவுக்கு கெட்ட பேர் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்பாவை அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்பா நம்மளுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நீ யோசிச்சு பத்தியா? இஷ்டத்துக்கு காதலிச்சுட்டு வந்திருக்க. எப்பா இனிமேல் எப்பான்ட்டு உன் வாயால் சொல்லிடாத, அதை கேட்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. இங்கே பாரு, இனிமேல் வேலைக்கெல்லாம் நீ போகக்கூடாது. ஒழுங்காக வீட்டில் கிடக்க. இன்னும் 2 நாளைக்குள்ளே உனக்கு மாப்பிள்ளையை பார்ப்பேன், கல்யாணம் முடிச்சு வைப்பேன். உனக்காண்டி நானும் உன் அத்தாக்காரையும் நாய்க்கணக்கில் 5 மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தா, நீ ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கியோ மாப்பிள்ளைய. வீட்டை விட்டு வெளியில் போன காலை முறிச்சிருவேன். என்னம்மாம்மா அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? தாரா ஒரு பையனை லவ் பண்ணுறாளாமே. அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உனக்கு அவள் யாரை லவ் பண்ணுறாங்கிறதும் தெரிஞ்சிருக்கோல்ல. மாமா, நானே இதை பற்றி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீலாம் ஒன்றும் பேச வேண்டாம், தாராவே என்கிட்ட சொல்லிட்டான். உனக்கு கொடுத்த வேலை என்ன, நீ பண்ணி வச்சிருக்கிறது என்ன? உன் தம்பிக்கிட்டேருந்து தாராவை தள்ளி வைன்னு தானே உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்லைனா உன் தம்பியோட பிளான்ல நீயும் ஒரு ஆளா? என்னமாம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லை, நீ பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு எனக்கு. பழச மறந்துடாத. உங்க அம்மா மோனியை கொலை பண்ண ஆள் அனுப்புனப்போ உங்க அம்மா கிட்டேருந்து மோனியெல்லாம் காப்பாத்தினது நான். உங்க அம்மா எதிர்த்தப்போ உன் கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்தது நான் பழச மறக்கலமாம்மா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால தான் நான் ஆதிக்கிட்ட தாராக்காண்டி சண்டை போட்டுட்ருக்கேன். அவன்கிட்ட உண்மையை சொல்லலாம், ஆனால் அது அவன் புரிஞ்சுப்பானான்னு தெரில. உன் தம்பிக்கிட்ட உங்கள் அம்மா வாயை திறந்தா மட்டும்தான் அவன் நம்புவான். மற்றபடி நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். அப்படி என்னதான் மாமா நடந்துச்சு? அதை போய் உன் தம்பிக்கிட்டே கேளு. நான் என்ன சொன்னாலும் அவன் நம்ப போகிறது கிடையாது, யாரும் நம்ப போகிறது கிடையாது. அவன் சைட்லேருந்து அவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவி, கொஞ்ச நாளைக்கு ஆதியும் தாராவையும் தள்ளி வைக்கிறது தான். தாரா இனிமேல் ஆஃபீஸ் எங்கேயுமே போக மாட்டா. இனிமேல் அவள் வீட்டை விட்டு வரமாட்டா, ஆதிக்கிட்ட பேச மாட்டா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் குறுக்கம் உன் தம்பியை வராமல் மட்டும் பார்த்துக்கோ. சரி மாமா. அப்புறம் மோனிக்கிட்டேயும் சொல்லி வை, வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபோனை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காம. அவகிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மாமா, எந்த கிறுக்குத்தனமும் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால அவள் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவா மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உன்னைய தான் நான் நம்பிட்டு இருக்கேன். உன் குடும்பத்தில் நான் யார் கூடயுமே பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு பண்ணது அப்படி. ஆனால் நீ மட்டும் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க. உன் குடும்பத்துலேருந்து உனக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல மனசு இருக்குது. அதனால தான் உன்னையே நான் கூட வச்சிட்ருக்கேன், சரியா? நீயும் என் பிள்ளைய ஏதாச்சும் பழி வாங்கணும் அழிக்கணும்னு நினச்ச, நீ இல்லாமல் போயிடுவ. சரிங்க மாமா. ஆதி கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்படி தான் அவன் பண்ணுறது தப்பாக இருந்தோ அதை கரெக்டுன்னு சொல்லி இவ்வளோ பிடிவாதமாக பண்ணிகிட்ருக்கானோ. இவன் என்னைக்காச்சும் சொல்ற டைம்க்கு வரானா? இவனுக்காண்டி நான் வெயிட்ல வேற வந்து உட்காந்துருக்கேனே. ஐடி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? என்னை அப்பவே வர சொல்லிட்டு நீ இவ்வளோ லேட்டா வர. அறிவு இருந்தா ஏன்டி உன்னைய லவ் பண்ண போறேன்? உன்னைய லவ் பண்றேன்ல இன்னும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். என்ன பிரச்சனை? எதுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாண்ண? இனிமேல் நான் அந்த ஆஃபீஸ் வரமாட்டேன்னு, சரியா? கொஞ்ச நாளைக்கு. என்ன திடீர்னு அறிவு வந்துருச்சு? அதெல்லாம் அப்படிதான். என்னாச்சு? உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துட்டா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்டி. எங்கள் பர்சனல் பிஸ்னஸ்க்குள்ளே ஆயத்தட்டு இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, சரியா? இனிமேல் நான் அந்த ஆஃபீஸ் வரமாட்டேன். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன நடந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரி.
ஆனால் நான் உனக்காண்டி தான் இந்த ஆஃபீஸே வந்தேன். நீ என்னன்னா நான் வந்ததுக்கப்புறம் வேறு ஆஃபீஸ் போகிறீங்க. உன் இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணுப்போ. இப்போ எந்த ஜாப் போகிற? இன்னைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, பார்ப்போம். பேசாமல் எங்கள் அப்பா கம்பெனியும் போடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதடி. கொஞ்சம் நாளைக்கு தானே, நான் வேற கம்பெனியில் இருந்துக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கடைசி வரை சொல்ல மாட்டேன். அது சீக்ரெட். இது சொல்றதுக்காக தாண்டி கூப்பிட்டேன். நீ கிளம்பு. எனக்கு நீ இந்த ஆதி கூட சுற்றிட்டு இருந்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் உன்னைய நீ வா போண்டு எல்லா வேலையும் ஆகுவாம்ல. இப்போ நீ வேறு கம்பெனிக்கு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஆதி கூட சேர்ந்து சேர்ந்து அந்த டேலண்ட்டே வெளில வராமல் போயிடுச்சு உனக்கு. நீ மித்த கம்பெனி போய் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணு, சரியா? ம். ஆனால் ஒரு சின்ன வருத்தம், நான் தான் உன்னைய பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உனக்கு எப்போ தோணாலும் சொல்லு, நான் வந்து உன்னைய பார்க்கேன், ஓகேவா? காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்போகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி என்